எல்லாருக்கும் வணக்கம். இது கோர் ஆடியோஸ். நான் ஜாவேத் பேசுகிறேன். எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அண்ட் 2024 கோர் ஆடியோஸ்க்கு ரொம்பவே ஒரு நல்ல வருஷமாக அமைஞ்சது. ஏன்னா என்ன மாதிரியான டெக்னாலஜிக்கல் இனோவேஷன்ஸை நம்ம லிமிட்ஸை புஷ் பண்ண முடியுமோ அதெல்லாம் நாங்கள் புஷ் பண்ணியிருக்கோம் இந்த வருஷம். அதாவது இந்த வருஷம் தொடக்கத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும்னு சொல்லி எங்கள் லிஸ்ட்டில் நாங்கள் வச்சுருந்தோமோ அதெல்லாம் கிட்டத்தட்ட 90% நாங்கள் பண்ணிட்டோம். அண்ட் இந்த 2025 திருப்பியும் அடுத்த லெவல் போகிறதுக்கான நிறைய விஷயங்கள் நாங்கள் லிஸ்ட்டில் வச்சுருக்கோம். ஸோ அந்த மாதிரி டெக்னிக்கல் வைஸ் நம்ம எந்த அளவுக்கு ஒரு ரிச்சாகவும் எந்த அளவுக்கு நம்ம யூஎஸில் இருக்கிற யூடியூப் சேனலுக்கு நிகராக அங்கே எப்படி ஹோம் தியேட்டர்ஸ்லாம் செட் பண்ணுறாங்கன்னு நீங்கள் நிறைய யூடியூப் சேனல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த செட்டப்பை நம்ம சர்பாஸ் பண்ணுற மாதிரியான செட்டப்லாம் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் லிஸ்ட்டில் வச்சுருக்கோம். ஸோ அது எந்த அளவுக்கு நம்ம செயல்படுத்த போகிறோன்றது இந்த 2025 எண்டில் தான் நம்மளுக்கு தெரியும். பட் நாங்கள் ரொம்பவே முனைப்போடு இருக்கோம். ஸோ எப்படியும் அதை நிறைவேற்றிடணுன்ட்டு அண்ட் அதுக்கான வேலைகள்லாம் ரொம்ப மும்முரமாக நடந்துகிட்ருக்கு. அண்ட் நிறையா கஸ்டமர்ஸ் எங்ககிட்ட அந்த மாதிரி டெக்னிக்கலி அட்வான்ஸ்டு ஹோம் தியேட்டர்ஸை செட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதுக்கான வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த 2025 நீங்கள் இன்னும் ஒரு டெக்னிக்கலி ரொம்பவே ஒரு ப்ரொனவுன்ஸ்டு ஹோம் தியேட்டர்ஸ் அண்ட் டெக்னிக்கலி ரிச் அண்ட் அந்த சவுண்ட் எக்யூப்மெண்ட்டாக இருக்கட்டும், விஷுவலாக இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்பவே ஒரு நல்ல குவாலிட்டியில் உங்களுக்கு நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு இருக்கிறோம். ஸோ வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். அண்ட் நீங்களுமே எங்களுக்கு தொடர்ந்து இந்த சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. ஏன்னா உங்களோட சப்போர்ட் இல்லாமல் இது எதுவுமே சாத்தியமே கிடையாது. நம்ம எல்லாருமே இந்த சவுண்டை நேசிக்கிறதுனால தான் நம்ம எல்லாருமே ஒன்றா இணைஞ்சிருக்கோம். ஸோ இது மேலே நம்ம வச்சுருக்கிற அந்த லவ், பேஷன் எது வேணால் சொல்லலாம். பட் இந்த சவுண்டை நம்ம எந்த அளவுக்கு கொண்டாடுறோமோ நம்ம இல்லைனா அந்த சவுண்டு ஒன்றுமே கிடையாது. ஸோ அதுக்கான ஒர்த்தே நம்ம தான், அதுக்கு ஒரு மீனிங் கொடுக்குறதே நம்ம தான். ஸோ கஸ்டமர்ஸ் ஆகிய உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய நன்றி நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணாமல் எங்களோட சேனல், எங்களோட கம்பெனி இந்த அளவுக்கு முன்னேறி இருக்காது. ஸோ ஹேவிங் செட் தட் நம்ம இன்றைக்கி வீடியோவுக்கு போவோம். அண்ட் இன்றைக்கி ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான ஒரு ப்ராடக்டை உங்கள் முன்னாடி நான் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். இது ஒரு பவர் ஆம்ப். ஸோ பவர் ஆம்பில் ஏற்கனவே இந்த கம்பெனியை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ரொம்பவே ஒரு பரிச்சயமான கம்பெனி தான். ஸோ பவர் ஆம்ப்னு சொன்னால் இந்த பிராண்டை நீங்கள் புறக்கணிச்சியே இருக்க மாட்டீங்க, கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த பிராண்ட் நேம் இமோட்டிவா. இது யூஎஸ் பேஸ்டு பிராண்ட். ஸோ இதை பற்றி நான் ஏற்கனவே உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன்லாம் நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா இதோட ப்ரீ ப்ராசஸர் அண்ட் பவர் ஆம்ப்லாம் நம்ம ஏற்கனவே ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ அதில் உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ ஹேவிங் செட் தட் இந்த பவர் ஆம்ப் பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலாக 2 பவர் ஆம்ப் உங்கள் முன்னாடி நான் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். ஒன்று இமோட்டிவாவோட XPA3, இன்னொன்று இமோட்டிவா XPA DR3. ஸோ ரெண்டுத்துக்குமே என்ன வித்தியாசங்கள் இருக்குது? ஒரு பவர் ஆம்ப் நார்மல் கஸ்டமர்ஸ், அதாவது மிட் பட்ஜெட்டில் ஹோம் தியேட்டர் கட்டக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு டார்கெட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பவர் ஆம்ப் ரொம்பவே ஒரு ஆடியோ ஃபைல் கிரேடில் ஆடியோ ஃபைல் கஸ்டமர்ஸ்க்கு டார்கெட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே ஒரு ப்ரீமியமான செட்டப்புக்கு நீங்கள் போகிறீங்கன்னா அப்போது நீங்கள் அந்த DR3 பவர் ஆம்புக்கு நீங்கள் போகலாம். ஸோ இது ரெண்டுத்துக்குமே என்ன வித்தியாசம் இருக்குது? அண்ட் இது ரெண்டுமே எந்தெந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணலாம், அப்படி யூஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அண்ட் இந்த பவர் ஆம்பை சூழ்ந்து நிறைய மிஸ்ட்ரீஸ் இருக்குது, நிறைய மித்ஸ் இருக்குது, அண்ட் நிறைய கேள்விகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புரிதல் வரும். அண்ட் ஹேவிங் செட் தட் இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் வழக்கமாக சொல்கிறது தான், எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இமோட்டிவாவோட
XPA சீரீஸில் வர 2 பவர் ஆம்ப்ளிஃபையர் வச்சுருக்கோம். ஸோ ஒன்று வந்து XPA DR3 கீழே இருக்கிறது, மேலே இருக்கிறது வந்து XPA 3. ஸோ XPA DR3 வந்து டிஃப்ரென்ஷியல் ரெஃபரன்ஸ் 3ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு 3 சேனல், ரெண்டுமே வந்து 3 சேனல் பவர் ஆம்ப்ளிஃபையர் தான். பட் கீழே இருக்கிறது வந்து ஆடியோ ஃபைல் கிரேடில் இருக்கிற ஒரு ஹை அண்ட் பவர் ஆம்ப்ளிஃபையர், அண்ட் மேலே இருக்கிறது வந்து ஒரு மிட் பட்ஜெட் ஆடியன்ஸை வந்து டார்கெட் பண்ணி அவங்களுக்காக மேனுஃபேக்சர் பண்ண ஒரு டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற ஒரு பவர் ஆம்ப்ளிஃபையர். ஸோ இது ரெண்டுத்துக்குமே என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, அண்ட் இது ஏன் இவ்வளோ விலை ஜாஸ்தியாக இருக்குது? கிட்டத்தட்ட ஏறக்குறைய இது வந்து ₹1,00,000, இதோட விலை ஜாஸ்தி. ஸோ இந்த 1 லேக் என்ன உள்ள காம்பனன்ட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு பவர்ஃபுல் பவர் ஆம்ப்ளிஃபையர். இது கிட்டத்தட்ட 8 ohmஸில் வந்து 450 watts பர் சேனல் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இது வந்து நம்ம ஹோம் தியேட்டரில் செட் பண்ணால் எந்த அளவுக்கு இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஆடியன்ஸாக நம்ம கேட்கும்போது அது விசிபிளாக இருக்குமா? ஸோ முதல்ல இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன, இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் இருக்கிற டிஃப்ரென்சஸ் என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். இமோட்டிவாவோட XPA 3 அண்ட் XPA DR3 இது ரெண்டுமே வெவ்வேறு தளத்தில் உருவாக்கப்பட்ட 3 சேனல் பவர் ஆம்ப்ளிஃபையர். சவுண்டை வந்து ஆம்ப்ளிஃபிகேஷன் பண்ணுற ப்ராசஸே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதோட கோலும் வந்து டிஃப்ரெண்ட். ஏன்னா இப்போது XPA 3 எல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் எண்டட் பவர் ஆம்ப்ளிஃபையர்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பேலன்ஸ்டு இன்புட்ஸ் இருந்தாலுமே அது சிங்கிள் எண்டட்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த பவர் ஆம்ப்ளிஃபையர் செயல்படுற முறை வந்து பார்த்திங்கன்னா அது வந்து எதை மையமாக கொண்டு செயல்படுதுன்னா உங்களுக்கு வந்து பேலன்ஸ்டு சவுண்ட் குவாலிட்டி, பவர் கன்சப்ஷன், அப்புறம் ஹீட் ஜென்ரேஷன், இது மூணுமே வந்து மையமாக வச்சு இந்த மூணுத்துக்கும் எதில் வந்து முக்கியத்துவம் கொடுக்கலாம், எது எப்படி பேலன்ஸ் பண்ணலான்றது தான் வெவ்வேறு கிளாஸஸ், கிளாஸ் A, கிளாஸ் B, கிளாஸ் AB இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா. இது மூணுமே வந்து எப்படி எந்த லெவலில் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுன்றது தான் அந்த கிளாஸிஃபிகேஷன்ஸ். ஆனால் டிஃப்ரென்ஷியல் ரெஃபரன்ஸோட டோபாலஜியே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சவுண்டு அந்த நாய்ஸ் இம்யூனிட்டியை வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும், அப்புறம் அந்த சிக்னல் ஃபிடிலிட்டியை வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும், இது ரெண்டு மட்டும்தான் மையமாக வச்சு இது செயல்படும். ஸோ ஒன்று வந்து நம்மளுக்கு வந்து பட்ஜெட் ஓரியன்டாக ஒரு ஹோம் தியேட்டர் நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்கன்னா எனக்கு வந்து சவுண்டு வந்து ஓரளவுக்கு இல்லை, இதுலேயுமே நல்லாயிருக்கும். ரொம்ப என்ன சொல்கிறது, இதில் இருக்கிற நாய்ஸ் வந்து முக்கியமாக நம்மளால் காதால் கேட்க முடியாது. ஆனால் அதுக்கு அர்த்தம் வந்து அந்த நாய்ஸ் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. காதால் அந்த நாய்ஸை வந்து கேட்க முடியலன்னா அந்த நாய்ஸ் அங்கே இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அது வேறு விஷயத்தில் நம்மளுக்கு வந்து அஃபெக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு சேனல் இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கும், அந்த சேனலோட செப்பரேஷனை வந்து அது ரொம்ப டீக்ரேட் பண்ணும். ஸோ இந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்குது. ஒரு சில பேர் வந்து நல்ல ஹோம் தியேட்டர் கட்டியிருப்பாங்க, அண்ட் உட்காந்து கேட்கும்போது நாய்ஸ்லாம் இருக்காது, கிளாரிட்டி சூப்பராக இருக்கும், எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். ஆனால் ஒரு குறை எப்போவுமே இருந்துகிட்ருக்கும், எனக்கு அந்த செப்பரேஷன் வந்து அந்த அளவுக்கு தெரிய மாட்டேங்குது, அட்மாஸ்லாம் வேலை செய்தா இல்லையானே தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க ஒரு சில ஹோம் தியேட்டர்ஸ்லாம். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு பவர் ஆம்ப்ளிஃபையர், ஒரு டிஃப்ரென்ஷியல் ரெஃபரன்ஸ் பவர் ஆம்ப்ளிஃபையர்லாம் போட்டோன்னா எல்லா சவுண்டுமே துல்லியமாக அந்த செப்பரேஷனே வந்து இன்னும் உங்களுக்கு அந்த ரூம் வந்து வைடராக தெரியும். ஏன்னா ஒவ்வொரு சவுண்டும் எங்கெங்கிருந்தோ வர மாதிரி இருக்கும், அண்டு ரொம்ப தூரத்துலேருந்து வரும், ஆனால் ரொம்ப துல்லியமாக வரும். ஸோ அந்த மாதிரி ரூம் வந்து பெரிய ஆடிட்டோரியம் மாதிரி அப்படியே வைடன் பண்ணிடும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த டிஃப்ரென்ஷியல் ரெஃபரன்ஸ் டோபாலஜி வந்து அதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்குது. ஸோ ஹேவிங் செட் தட், இதோட கீ டிஃப்ரென்சஸ் என்ன இருக்குன்றதை பார்ப்போம் ஸ்பெசிஃபிகேஷன் லெவலில். ஸோ இமோட்டிவா XPA 3 வெர்சஸ் இமோட்டிவா XPA DR3 இதோட டோபாலஜி நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். டோபாலஜினா அந்த பிளாட்ஃபார்ம். ஸோ என்ன மாதிரியான டிசைனில் இந்த ரெண்டு ஆம்ப்ளிஃபையரும் உருவாக்கப்பட்டிருக்கு. ரெண்டுமே 3 சேனல் ஆம்ப்ளிஃபையர்ஸ் தான். பட் XPA 3 வந்து சிங்கிள் எண்டட் கிளாஸ் H ஆம்ப்ளிஃபிகேஷன் மாடியூல் வச்சு இவங்க தயாரிச்சிருக்காங்க. ஆனால் XPA DR3 வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபுல்லி பேலன்ஸ்டு டிஃபரன்ஷியல் டோபாலஜியில் வந்து இவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்துக்கான, அதாவது சிங்கிள் எண்டட் அண்ட் ஃபுல்லி பேலன்ஸ்டு டிஃபரன்ஷியல் ரெஃபரன்ஸ், இந்த ரெண்டு டோபாலஜிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, இது எப்படி செயல்படுதுங்கிறது இந்த வீடியோவோட டுவர்ட்ஸ் த எண்டில் நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இது வந்து ஜஸ்ட் இந்த டிஃப்ரென்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இதோட கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா XPA 3 வந்து கிளாஸ் H கிளாஸிஃபிகேஷனில் இது வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. பட் இமோட்டிவா DR3 வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் AB. ஸோ கிளாஸ் H வந்து உங்களுக்கு வந்து
பவர் வோல்டேஜ் எஃபிஷியன்சிக்காக மட்டுமே வந்து அதோட கோல் வந்து ஃபுல்லாக செட் பண்ணியிருக்காங்க. பவர் வோல்டேஜ் ப்ளஸ் அதோட எஃபிஷியன்சி அண்ட் ஹீட் டெசிபேஷன் இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு பேலன்ஸ்டாக கொடுக்கறதுனால உங்களுக்கு குவாலிட்டி வந்து ஓரளவுக்கு நல்லா வரும். ஒரு மிட் பட்ஜெட் தியேட்டருக்கு வந்து ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். வேறன் நீங்கள் XPA DR3யோட கிளாஸ் ஆஃப் ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து கிளாஸ் ஏபியில் வந்துட்டு ஆப்ரேட் ஆகுது. இது வந்து பேலன்ஸ்டு சிக்னல் பாத்ஸ் அண்ட் சவுண்ட் குவாலிட்டியை வந்து ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு இந்த கிளாஸ் ஏபி வந்து இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் உங்களுக்கு வந்து சவுண்டோட அந்த கிளாரிட்டியை தான் வந்து இவங்க ரொம்பவே மையமாக வச்சு இதை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு அல்ட்ரா ஹை எண்ட் ஹோம் தியேட்டர் நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறீங்க, செட்டப் பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்போது இந்த பர்டிகுலர் பவர் ஆம்ப்ளிஃபையர் வந்து உங்களுக்கு ரொம்பவே அந்த டோட்டல் குவாலிட்டியை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்தளவுக்கு ரெண்டுத்துக்குமே நீங்கள் வந்து டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் XPA வந்து ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுவே ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் உடனே நீங்கள் வந்து இதுக்கு சுவிட்ச் ஓவர் பண்ணி பார்க்கும்போது பெரிய டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அது விஷுவலாகவே அந்த விசிபிள் டிஃப்ரென்ஸே இருக்கும். அதே மாதிரி கீ டிஃப்ரென்சஸ் ரெண்டுத்துக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து எஃபிஷியன்சி அண்ட் காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ்க்கு தான் வந்து இது க்ரியேட் பண்ணியிருக்காங்க XPA 3 வந்து. வேறன் நீங்கள் வந்து XPA DR3 பார்த்தீங்கன்னா இது வந்து ஆடியோ ஃபைல்ஸ்க்கு அந்த ஆடியோ ஃபைல் கிரேட் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கணும். டிஸ்டார்ஷன் வந்து ரொம்ப மினிமலாக, அதாவது க்ளோஸ் டு நான் எக்ஸிஸ்டன்ட் அளவுக்கு டிஸ்டார்ஷனும் நாய்ஸும் இருக்கும் இதில். ஸோ அப்போது உங்களுக்கு அந்த சேனல் செப்பரேஷன்லாம் வந்துட்டு ரொம்ப துல்லியமாக ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும். அட் த சேம் டைம் டிஸ்டார்ஷனே இருக்காது. அப்போது உங்களுக்கு அந்த ப்ரிசிஷன் வந்து செப்பரேஷனில் ரொம்பவே வந்து நீங்கள் இதில் எதிர்பார்க்கலாம். ஸோ ரெண்டாவது இதோட பவர் அவுட்புட் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ XPA 3 வந்து 8 ohmஸில் இதோட பவர் அவுட்புட் பார்த்தீங்கன்னா 200 watts பர் சேனல் கொடுக்கும். அட் த சேம் டைம் XPA DR3 வந்து பார்த்தீங்கன்னா 450 watts பர் சேனல் கொடுக்கும். இது ரொம்பவே ஹெவி. அண்ட் அதே மாதிரி 4 ohms இம்பிடன்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 300 watts பர் சேனல் வந்து XPA 3யும் அண்ட் 600 watts பர் சேனல் அப்படியே டபுள் வந்து DR3யும் கொடுக்கும். ஸோ இந்த பவர்லேயும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு DR3 வந்து ப்ரீமியமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து அந்த சவுண்டோட ப்ரிசிஷனும் வந்து பியூரிட்டியும் பர்ஃபெக்டாக இருக்கும். அட் த சேம் டைம் ரொம்பவே பவர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ அப்போது ஒரு பாட்டு நீங்கள் இதில் கேட்குறதா இருந்தாலுமே அந்த பீட் எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பராக இதில் வரும். நல்ல அந்த சவுண்டோட அந்த கம்ப்ரெஷன் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் அந்த ரூமில் வந்து ரொம்பவே நல்லா நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். கம்மி சவுண்ட்லாம் வந்து ரொம்பவே நல்ல ஒரு எஃபெக்ட் வந்து இது கொடுக்கும். ஸோ XPA 3யோட டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மிட் பட்ஜெட்டில் ஒரு மீடியம் லெவல் ஸ்பீக்கர்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் இது வந்து தாராளமாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 200 watts 250 watts இல்லை 150 to 250 wattsக்குள்ளே இருக்கிற இந்த ஸ்பீக்கர்ஸ் நீங்கள் ஸ்டேஜுக்கு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்பீக்கர் இந்த பவர் ஆம்ப் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் நீங்கள் வந்து நல்ல ஹை அண்ட் பவர் ஹங்க்ரி ஸ்பீக்கர்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க, BMW மாதிரியோ இல்லை ஃபோக்கல் ஆரியா இவோ சீரீஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி ரொம்ப பவர் ஹங்க்ரி ஸ்பீக்கர்ஸ் ஒரு 300 watts ஸ்பீக்கர்ஸ்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அப்போது உங்களுக்கு வந்து XPA DR3 வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் எப்போவுமே வந்து வாட்டேஜ் ஜாஸ்தியாக இருக்கிற ஸ்பீக்கரில் வந்துட்டு நான் சொல்கிறது ப்ரீமியம் பட்ஜெட்டில் சொல்கிறேன், உங்களுக்கு அதுக்கான அந்த குவாலிட்டியும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து குவாலிட்டியும் கொடுக்கும், அட் த சேம் டைம் அதுக்கான பவரும் கொடுக்கும். ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு இது எந்த கஸ்டமர்ஸ்க்கு வந்து இது வந்து செட் ஆகுன்றது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். ஸோ தேர்ட் வந்து இதோட இன்புட்ஸ் அண்ட் அவுட்புட்ஸ் என்ன ரியர் பேனலில் கொடுத்துருக்காங்கன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ XPA 3ல் வந்து இன்புட்ஸ் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டு XLR அண்ட் அன்பேலன்ஸ்டு RCA இன்புட்ஸ் இருக்குது. அண்ட் Emotiva DR3லையும் பார்த்தீங்கன்னா 3 பேலன்ஸ்டு XLR அண்ட் அன்பேலன்ஸ்டு RCA இன்புட்ஸ் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு இன்டர்னல் சிக்னல் பாத் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சிங்கிள் எண்டட் தான். இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது சிங்கிள் எண்டடுக்கும் டிஃப்ரென்ஷியல் ரெஃபரன்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்றது டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த வீடியோ சொல்கிறேன். பட் இதோட இன்டர்னல் சிக்னல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி பேலன்ஸ்டு, உள்ளே வந்து ரொம்பவே வந்து இது பேலன்ஸ்டாக இருக்கும். அண்ட் உள்ளே வந்து ரொம்பவே சுப்பீரியர் நாய்ஸ் ரிஜெக்ஷன் டோபாலஜி தான் இவங்க வந்து அதை வச்சு தான் இவங்க பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவுட்புட் டெர்மினல்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயுமே வந்து ஹை குவாலிட்டி பைண்டிங் போஸ்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்பீக்கர்ஸ்க்காக. ஸோ இந்த ரெண்டு ஆம்ப்ளிஃபையரோட அந்த பிளாட்ஃபார்ம் டோபாலஜியில் இருக்கிற கீ டிஃப்ரென்சஸ் என்னன்றதை பார்ப்போம். ஸோ இதோட ஆஸ்பெக்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா
XPA மாதிரியான ஆம்ப்ளிஃபையர் வந்து சிங்கிள் எண்டட் ஆம்ப்ளிஃபையர்னு சொல்லுவாங்க. இது வந்து மெயினாக வந்து அந்த கிளாஸிஃபிகேஷனில் ரிலை பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி எஃபிஷியன்சி, பவர், ஹீட் அண்ட் சவுண்ட் குவாலிட்டி இதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்றது தான் அது மெயின் டார்கெட்டாக இருக்கும். பட் XPA DR3 வந்து டிஃபரன்ஷியல் ரெஃபரன்ஸ் டோபாலஜியில் ஒர்க் பண்ணுது. அண்ட் ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா இந்த XPA3 வந்து எப்படி அவுட்புட் ஸ்டேஜ் வந்து சிக்னலை வந்து ஆம்ப்ளிஃபை பண்ணுதுங்கிறது தான் அதோட ஃபோக்கஸாக இருக்கும். பட் டிஃபரன்ஷியலில் வந்து பார்த்தீங்கன்னா இது இன்புட் சிக்னல் வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணி எவ்வளோ குவாலிட்டியாக வெளியில் அனுப்புதுன்றது தான் விஷயம். ஸோ இந்த ரெண்டு ஆம்ப்ளிஃபையர்ஸ்லேயும் எஃபிஷியன்சி அண்ட் டிஸ்டார்ஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா, XPA மாதிரியான சிங்கிள் எண்டட் ஆம்ப்ளிஃபையர்ஸ்லாம் வந்துட்டு கிளாஸிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் அது வந்து ஒர்க் ஆகும். ஸோ சப்போஸ் அது வந்து கிளாஸ் A, கிளாஸ் B இல்லை கிளாஸ் Cயில் இருக்கா, அதுக்கேற்ற மாதிரி அந்த டொபாலஜிக்கு ஏற்ற மாதிரி தான் அதுக்கு என்ன அவுட்புட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த ப்ராசஸே இருக்கும். ஆனால் டிஃபரன்ஷியல் ரெஃபரன்ஸில் நீங்கள் வந்து டிஸ்டார்ஷன் டோட்டலாக நீங்கள் அதை பற்றி யோசிக்கவே தேவையில்லை. ஏன்னா டிஸ்டார்ஷன்ன்றது சுத்தமாக இருக்காது. ஆனால் இந்த எஃபிஷியன்சி பார்ட் எடுத்திங்கன்னா, நாங்கள் வந்து இந்த DR ஆம்ப்ளிஃபையர்ஸ்லாம் வந்து ஆடியோ ஃபைல்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், இது வந்து டோட்டலாக ப்ரீமியம். அதனால் இது வந்து வாங்கிறதுக்கு மட்டும் உங்களுக்கு செலவில்லை, இதை மெயின்டைன் பண்ணுறதுக்குமே உங்களுக்கு செலவாகும். யார் வந்து பட்ஜெட் வந்து ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட்டாக இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இது சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா கரண்ட் பில்லே இது வந்து ஜாஸ்தி பண்ணி விடும். இதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணும்போது ஒரு ஏசியை வந்து ஒரு 2-3 ஏசியை ஒரே டைமில் நம்ம ஆன் பண்ணோன்னா எப்படி அந்த ரிலேயில் வந்து பவர் அப்படி இழுக்கும். நம்ம வீட்லேயே வந்து ஒரு சில டைமில் லைட்ஸ் எல்லாம் வந்து அப்படி அணைஞ்சி எரியும் இல்லையா, அந்த அளவுக்கு அந்த பவர் வந்து இழுக்கும். அண்ட் ஹீட்டு வந்து எனாமஸ் ஹீட் வந்து இதில் டிசிபேட் ஆகும். அண்ட் இது மோரோவர் உங்களுக்கு வந்து இது எளிமையாக சொல்லணுன்னா, இட் வில் குக் த ஆடியோ. உங்களோட ஆடியோ வந்து அது சமைச்சு கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு ஆம்ப்ளிஃபையர் தான் இந்த டிஃபரன்ஷியல் ரெஃபரன்ஸ் ஆம்ப்ளிஃபையர்ஸ். எக்ஸ்ட்ரீம்லி ஹீட், எஃபிஷியன்சி ரொம்ப கம்மி, பவர் ஜாஸ்தியாக இழுக்கும், ஆனால் அவுட்புட் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ அப்போது இந்த ரெண்டு டோபாலஜிஸும் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ சிங்கிள் எண்டட் ஆம்ப்ளிஃபிகேஷனில் அன்பேலன்ஸ்டு சைன் வேவ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு லைன் இருக்கும். ஸோ அதுக்கு மேலே அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் சைன் வேவ் வந்து இருக்கும். ஸோ இந்த அன்பேலன்ஸ்டு RCAல பார்த்தீங்கன்னா சிங்கிள் கேபிள் தான் இருக்கும். அதில் வந்து ஒரு சிக்னல் தான் அது கேரி பண்ணும். ஸோ அது வந்து ஷீல்ட் ஆகிருக்கும். ஸோ எக்ஸ்டர்னல் நாய்ஸ் ஆர் இன்டர்ஃபியரன்ஸ் வந்து எதுவுமே வந்து உள்ள இன்டர்ஃபியர் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக ஷீல்ட் பண்ணியிருப்பாங்க. பட் இதில் வந்துட்டு நம்ம சைன் வேவ் வந்து ப்ராப்ளம் என்னென்னா, இதில் நிறைய இன்டர்ஃபியரன்ஸ் வந்து நாய்ஸ் இன்டர்ஃபியரன்ஸ் எல்லாமே வந்து இதில் இருக்கும். அந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து அந்த சைன் வேவ் ஃபுல்லாகவே இருக்கும். அதனால தான் அது வந்து அன்பேலன்ஸ்டு ஆடியோன்னு சொல்கிறோம். இப்போது இந்த விஷயத்த ரொம்ப கவனமாக கேளுங்க. இப்போது ஒரு பவர் ஆம்ப்ளிஃபையர் இருக்குது, ஒரு பேலன்ஸ்டு பவர் ஆம்ப்ளிஃபையர் தான். அதில் வந்து வெறும் அன்பேலன்ஸ்டு RCA இன்புட் தான் இருக்குது, ரைட்டுங்களா? ஸோ அதில் வந்து XLR இன்புட் கிடையாது. ஸோ பேலன்ஸ்டு ஆடியோ அது கிடையாது. அப்படி இருக்கும்போது அப்போவுமே நீங்கள் வந்து உங்கள் ஹோம் தியேட்டரில் அதை கனெக்ட் பண்ணிங்கன்னா, இந்த நாய்ஸ் இருக்கு இல்லையா, ஓரளவுக்கு நல்ல ஆம்ப்ளிஃபையர் நீங்கள் வந்து ஒரு பிராண்டட் ஆம்ப்ளிஃபையரே நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா கூட அது அன்பேலன்ஸ்டு இருக்கிற பட்சத்திலும் நீங்கள் இந்த நாய்ஸ் வந்து உங்கள் காதில் கேட்க முடியாது. ஏன்னா மோஸ்ட்லி இந்த இன்டர்ஃபியரன்ஸ் வந்து நம்மளோட கேட்குற அந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில் இல்லாமல் அதுக்கு அப்பாற்பட்டு தான் இருக்கும். ரொம்ப மட்டமாக க்ரியேட் பண்ணுற ஆம்ப்ளிஃபையர், ரொம்ப விலை வந்து ரொம்ப குறைவாக இருக்கிற ஆம்ப்ளிஃபையரில் தான் உங்களுக்கு அந்த நாய்ஸு, டிஸ்டார்ஷன் எல்லாமே கேட்கும். பட் ஓரளவுக்கு நல்ல ஒரு பிராண்டட் ஆம்ப்ளிஃபையரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டார்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், நாய்ஸும் கம்மியாக இருக்கும். பட் இது வந்து வேறு இடத்துல இது வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணும். அந்த சேனல் செப்பரேஷனாக இருக்கட்டும், டீட்டெயிலிங்காக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயத்தில் வந்து நிறைய அஃபெக்ட் பண்ணும். ஸோ நாய்ஸும் டிஸ்டார்ஷனும் நம்ம காதில் கேட்கலங்கிறதுக்காக அந்த நாய்ஸ் அங்கே இல்லைன்ற அர்த்தம் கிடையாது. அதுவும் இல்லாமல் அது வந்து ரொம்ப நல்ல ஆம்ப்ளிஃபையர்னு சொல்லி நம்ம முடிவுக்கு வந்துட முடியாது. இப்போ பேலன்ஸ்டு XLRல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 ஒயர் போகும். ஸோ இது வந்து ட்விஸ்டட் பேர் கேபிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒன்றுக்கு ஒன்று அப்படியே பிணைஞ்சிருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சைன் வேவ்ஸ் வந்து மேலேயும் வந்து ஒரு சைன் வேவ் போகும், அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா 180 டிகிரிஸ் இன்வெர்ட் ஆகி ஃபேஸ் அவுட் ஆகி ஒரு சைன் வேவ் போகும். ஸோ இப்போ இந்த 2 சைன் வேவும் நம்ம ப்ரீ ப்ராசஸர்லேருந்து பவர் ஆம்புக்கு XLR வழியாக ட்ராவல் ஆகும்போது என்ன ஆகும்னா, இது வந்து நம்ம பவர் ஆம்ப் வந்து இந்த கீழே இருக்கிற V- சிக்னலை, மேலே இருக்கிறது V+, கீழே இருக்கிறது V-, அந்த சிக்னலை வந்து அப்படியே திருப்பி இன்வெர்ட் பண்ணி அதோட ஒரிஜினல் ஃபார்முக்கு எடுத்துகிட்டு வந்துடும்.
அப்போ இப்போ நம்மளுக்கு வந்து 2 ஐடென்டிக்கல் வேவ்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இந்த இன்வர்ஷன் ப்ராசஸில் என்ன நடக்கும்னா, உள்ளே இருக்கிற அந்த நாய்ஸ் 2 வேவ் ஃபார்மில் இருக்கிற அந்த நாய்ஸும் அப்படியே கேன்சல் அவுட் ஆகிடும். அண்ட் அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து ஒரு பேலன்ஸ்டு சிக்னலாக வந்து சேரும். இப்போது ப்ரீ ப்ராசஸர்லேருந்து XLR கேபிள் வழியாக பேலன்ஸ்டு பியூர் கைண்ட் ஆஃப் சைன் வேவ் வந்து நம்ம பவர் ஆம்புக்கு வந்துருச்சு. பவர் ஆம்பும் அது கரெக்டாக இன்டர்பிரேட் பண்ணி ஒரு பியூர் சிக்னலை எடுத்துருச்சு. ஆனால் இந்த பவர் ஆம்பிலேருந்து ஸ்பீக்கருக்கு வர அவுட்புட் வந்து எப்படி வரும்? அப்போ தான் இந்த டிஃப்ரென்ஷியல் ரெஃபரன்ஸ் ஆம்ப்ளிஃபயர்ஸ் வந்து நம்ம பிக்சருக்குள்ளேயே வருது. சிங்கிள் ஹேண்டட் பவர் ஆம்ப்ளிஃபயர்ஸில் என்ன தான் பேலன்ஸ்டு XLR இன்புட் இருந்தாலுமே வர சிக்னலை வந்து பியூர் ஃபார்மாக அதை இன்டர்பிரேட் பண்ணிடுது. ஆனால் இந்த பியூர் சைன் வேவில் பவர் மிக்ஸ் பண்ணுற அந்த ப்ராசஸில் உங்களுக்கு வந்து திருப்பியும் இந்த ஆம்ப்ளிஃபயர் உள்ளேயே ஒரு இன்டர்ஃபியரன்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். அதுலேயும் வந்து நாய்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். அந்த நாய்ஸ் எங்கே போகும்னா திருப்பியும் அது ஸ்பீக்கர் அவுட்புட்டில் போகும்போது திருப்பியும் அந்த சைன் வேவில் மிக்ஸ் ஆகி தான் போகும். பட் நீங்கள் வந்து ஒரு அன்பேலன்ஸ்டு RCAலேருந்து வர அந்த சைன் வேவே வந்து வர சிக்னலே வந்து நாய்ஸோடு தான் வரும். அண்ட் அது போக இந்த பவர் ஆம்ப்ளிஃபயரில் இருக்கிற அந்த இன்டர்ஃபியரன்ஸ் அந்த நாய்ஸும் வந்து சேர்ந்து இன்னும் டிஸ்டார்ஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அவுட்புட்டில். ஆனால் அதை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் பேலன்ஸ்டு சிங்கிள் ஹேண்டட் ஆம்ப்ளிஃபயர்ஸ் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து நாய்ஸ் வந்து இருந்தாலுமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் டிஃப்ரென்ஷியல் ரெஃபரன்ஸில் இந்த கதையே கிடையாது. அது உள்ள ப்ராசஸிங் பண்ணுறதே வந்து அந்த நாய்ஸை டோட்டலாகவே வந்து கேன்சல் அவுட் பண்ணி வெளியில் வர சிக்னல் வந்து உங்களுக்கு க்ளோஸ் டு 99.9% வந்து நாய்ஸை வந்து டோட்டலாக ரிமூவ் பண்ணி தான் உங்களுக்கு அந்த ஸ்பீக்கருக்கே போகும். ஸோ இந்த ப்ராசஸ் ஃபுல்லாகவே நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் எளிமையாக புரிய வைக்கிறதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன். அண்ட் இதில் வந்து நான் டேம்பிங் ஃபேக்டர் பற்றி நான் இன்னும் பேசலை. அண்ட் ஹார்மோனிக்ஸ் பற்றி நான் எதுவும் பேசலை. ஸோ இதெல்லாம் நம்ம சொன்னோன்னா இன்னும் இது வந்து இன்னும் காம்ப்ளெக்ஸ் ஆகிடும். அது புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும்ன்றது மட்டும் உங்களுக்கு வந்து நான் சொல்லிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த சிங்கிள் ஹேண்டட் பவர் ஆம்ப் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களோட மிட் பட்ஜெட் ஸ்பீக்கர்ஸ்க்கு அது தகுந்த மாதிரி கரெக்டாக உங்களுக்கு பவர் கொடுக்கும் அண்ட் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். அது வரைக்கும் நம்மளோட யூசேஜை வந்து நம்ம லிமிட் பண்ணிக்கணும். ஆனால் எப்போ நீங்கள் வந்து ஹை அண்ட் ஸ்பீக்கர்ஸ் BMW அண்ட் ரொம்ப எக்ஸாட்டிக் ATC ஆர் ஃபோக்கலில் வந்து ஆரியா, அதுக்கு மேலே இருக்கிற காண்டா, இந்த மாதிரியான ஸ்பீக்கர்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதெல்லாம் பவர் ஹங்க்ரி ஸ்பீக்கர்ஸ். அட் த சேம் டைம் பவர் மட்டும் அதுக்கு தேவையில்லை, பியூர் சவுண்டும் தேவை. ஏன்னா அந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்து ஒவ்வொரு ஸ்பீக்கரும் வந்து லட்சக்கணக்கில் இருக்கும். ஒரு 5 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அதெல்லாம். ஸோ அந்த மாதிரி பவர் ஹங்க்ரி ஸ்பீக்கர்ஸ்க்கு சவுண்டும் பியூராக வரணும், அட் த சேம் டைம் பவரும் எஃபிஷியண்ட்டாக இருக்கணும். 400 watts அந்த மாதிரி கேட்கும். ஸோ இந்த மாதிரி டிமாண்டிங் ஸ்பீக்கர்ஸ்க்கு நீங்கள் வந்து டிஃப்ரென்ஷியல் ரெஃபரன்ஸ் பவர் ஆம்ப்ளிஃபயர்ஸ் போட்டிங்கன்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் வந்து பக்கவாக இருக்கும். அந்த ஸ்பீக்கரோட ஃபுல் பொட்டென்ஷியலை நீங்கள் எடுக்கலாம். ஸோ எனக்கு இது இருந்தால் போதும்னு சொல்கிற கஸ்டமர்ஸ்க்கு XPA3 கரெக்டாக இருக்கும். இல்லை எனக்கு இது இப்படி தான் வேணும்னு சொல்லி பிடிவாதமாக இருக்கிற அந்த ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணுற கஸ்டமர்ஸ்க்கு டிஃப்ரென்ஷியல் ரெஃபரன்ஸ் கரெக்டாக இருக்கும். அண்ட் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ரெண்டுத்துக்குமே வந்து பட்ஜெட் வேறு வேறு செக்மெண்ட்டில் இருக்கும். டிஃப்ரென்ஷியல் ரெஃபரன்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். ஸோ அஃபோர்டபிலிட்டி வந்து கம்மி தான். பட்ஜெட் வந்து கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் இல்லாதவங்க இதுக்கு போவாங்க. அண்ட் இதில் எல்லாத்துலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா, ஒரு பிராண்டட் பவர் ஆம்ப்லேயே வந்து இவ்வளோ செக்மெண்ட்ஸ் இருக்குது, இவ்வளோ வேரியண்ட்ஸ் இருக்குது, இவ்வளோ மாடல்ஸ் இருக்குது. அண்ட் இதை டிசைன் பண்ணுறவங்களும் வந்து வேர்ல்டில் பெஸ்ட் காம்பனன்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதை காஸ்ட் எஃபெக்டிவாக கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு தினம் போராடிட்டுருக்காங்க. அப்படி இருக்கும்போது பவர் ஆம்ப்ஸ் வந்து நம்ம ஹோம் தியேட்டர்ஸில் நம்ம ரொம்பவே அது வந்து புறக்கணிக்கப்படுற ஒரு எக்யூப்மெண்ட்டாக நான் பார்க்குறேன். ஏன்னா எப்படி வேணால் இருக்கலாம் பவர் ஆம்ப் அப்படின்னு நினச்சி போகாமல், நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான ஹோம் தியேட்டர் வேணும் அப்படின்றதுல நீங்கள் கொஞ்சம் ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணி மார்க்கெட்டில் நீங்கள் ரிசர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல ஹோம் தியேட்டராக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு வந்து ப்ரீ ப்ராசஸர் மட்டும் பிராண்டடாக கொடுங்க சார், நான் வந்து பவர் ஆம்ப்ஸ் வந்து நாங்கள் DIYயாக பண்ணிக்கிறோம், இல்லை நாங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது வந்து நான் திரும்ப சொல்கிறேன், நம்ம ஊரில்
நம்ம கண்ட்ரியில் வந்துட்டு பவர் ஆம்ப் செய்கிறதுக்கு கம்பெனிஸ் இருக்குது. நிறைய என்ன சொல்கிறது ஜீனியஸ் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் இருக்காங்க. பட் அவங்க வந்து போராடுறது ஒரே ஒரு விஷயந்தான், இந்த பிராண்டடுக்கு ஏற்ற மாதிரி அதே சேம் லெவலில் ஆன் பார் வித் பிராண்டட் குவாலிட்டி வந்து கொடுக்கறது வந்து அதே ப்ரைஸிங்கில் சாத்தியமே கிடையாது. நம்ம பழக்கத்தில் நம்ம வந்து ஒரு தப்பான வாக்கியத்தை அடிக்கடி நம்ம வந்து பயன்படுத்திகிட்ருக்கோம், சீப் அண்ட் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக இன் ரியாலிட்டி சீப்பாக இருக்கிறது பெஸ்ட்டாக இருக்காது, அண்ட் பெஸ்ட்டாக இருக்கிறது சீப்பாக நம்மளுக்கு கிடைக்காது. இதுதான் விஷயம். இதை வந்து நம்ம நல்ல மனசில் வந்து வச்சுக்கணும். ஏன் நான் இது சொல்கிறேன்னா, ஓகே அப்போது நம்ம வந்து ரொம்ப காஸ்ட்லியாக நம்ம வந்து பவர் ஆம்ப் வாங்கினா அது வந்து பெஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் அது அப்படியும் கிடையாது. நம்ம வந்து ரிவ்யூஸ் வந்து பார்க்கணும், இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸில் என்ன மாதிரியான பவர் ஆம்ப் எப்படி பொசிஷன் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம பார்க்கணும். ரெண்டாவது, மோர் இம்பார்ட்டண்ட்லி, நீங்கள் வந்து பிராண்டட் பவர் ஆம்ப்ஸ் எடுத்திங்கன்னா, இல்லை பிராண்டட் எக்யூப்மெண்ட்டு எந்த எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் எடுத்தாலுமே சரி, நம்ம ஊரில் லாஸ் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ரிஞ்சண்ட்டாக இருக்கோ இல்லையோ, ஆனால் யூஎஸ்லேயோ மற்ற ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டில் வந்து கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ்க்கான இந்த லாஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ரிஞ்சண்ட்டாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். சும்மா நீங்கள் வந்துட்டு ஸ்பெக்ஷீட்டில் வந்து நீங்கள் ஒரு பவர் ஆம்பை வந்து செஞ்சுட்டு அது 8 ohmஸில் வந்து 200 watts வருது பர் சேனல், 500 watts வருதுன்னெலாம் போட்டுற முடியாது. நீங்கள் ஸ்பெக்ஷீட்டில் டேட்டா ஷீட்டில் என்ன கிளைம் பண்ணுறீங்களோ அந்த அவுட்புட் வந்து அதில் வந்தே ஆகணும். ஏன்னா அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு அங்கே நிறைய ரிவ்யூவர்ஸ் இருக்காங்க, 1008 தேர்ட் பார்ட்டி கம்பெனிஸ் இருக்குது. ஸோ கஸ்டமர்ஸ் வந்து இந்த டேட்டா ஷீட்டில் ஏதாவது நம்பரை வந்து தப்பாக ஃப்ளட்ச் பண்ணி போட்டிருந்தாங்கன்னா அது வந்து பெரிய இஷ்யூவாகவும் கம்பெனி இழுத்து மூடுற அளவுக்கு போகும், இல்லை பயங்கரமான ஃபைன்லாம் வந்து போடுவாங்க, சூட் ஃபைல் பண்ணிவிடுவாங்க யூஎஸ்லலாம் பார்த்தீங்கன்னா. ஸோ குவாலிட்டி செக் வந்து காம்ப்ரமைஸே இருக்காது, பயங்கரமான ரிகரஸான குவாலிட்டி செக்கெல்லாம் இருக்கும். பட் இங்கே வந்து நம்மளே வந்து பண்ணுற ஆம்ப்ளிஃபயர்ஸில் யார் குவாலிட்டி செக் பண்ணுறா, அது வந்து கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ்க்கு உகந்த ப்ராடக்டாக, அது கன்சியூமர் வீட்டில் வைக்கலாமா, அதில் எந்த அளவுக்கு பவர் வந்து செலவாகும், ஷாக் அடிக்குமா, அண்டு இதெல்லாம் வந்து யார் சர்டிஃபை பண்ணுறா. இப்போ நம்ம ஒரு சின்ன அயன் பாக்ஸ் வாங்குகிறோம், இல்லை வாட்டர் ஹீட்டர் வாங்குகிறோம், அதுக்கு ஐஎஸ்ஐ சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும், அது ஸ்டாண்டர்ட், ரைட்? பட் இந்த கஸ்டமைஸ்டு எக்யூப்மெண்ட்டுக்கெல்லாம் யார் வந்து சர்டிஃபிகேஷன் கொடுக்குறா, எந்த கவர்மெண்ட் வந்து எம்ஆர்பி செட் பண்ணுது, இதெல்லாம் யார் ரெகுலேட் பண்ணுறான்றது எந்த விதமான புரிதலும் இல்லாமல் அதில் போய் வாங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து நம்மளையும் சரி நம்ம ஃபேமிலியும் சரி நம்ம ரிஸ்கில் போடுறோம் தான் அர்த்தம். எந்த எலக்ட்ரானிக் பொருளும் அப்படி வாங்கக்கூடாது, அதுதான் என்னோடய இது. எதுவாக இருந்தாலுமே இங்கே வந்து அசம்பிள் பண்ணுறது தப்புன்னு நான் சொல்ல வரல. பட் அகெயின் அசம்பிள் பண்ணாலுமே அது ப்ராப்பராக அதுக்கான சர்டிஃபிகேஷன்ஸும் அந்த ஸ்பெசிஃபிகேஷன் இது கரெக்டாக வருது அப்படின்ற ஒரு சான்றிதழும் வாங்கி அதை வந்து வியாபாரம் பண்ணால் கரெக்டாக இருக்குன்றது என்னோடய ரெக்கமெண்டேஷன் மட்டும் இல்லை, என்னோடய ஆதங்கமும் கூட. ஸோ ரிஸ்க் வந்து அப்படி எடுக்க முடியாது இல்லையா. ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன், ஏன்னா இது வந்து எல்லாமே வந்து லைஃப் சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ அதுவுமே வந்து நம்ம கவனத்தில் வச்சுக்கிட்டு பண்ணணும். சும்மா வந்து சீப்பாக கிடைக்குது அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து இவ்வளோ காஸ்ட்லியான நம்ம பேலன்ஸ்டு ப்ரீ ப்ராசஸர்ஸ்லாம் வந்து ரொம்பவே வந்து அது உள்ளே இருக்கிற அந்த தொழில்நுட்பமே வேறு. அதை எடுத்துகிட்டு வந்து இதில் கனெக்ட் பண்ணி இப்போ ஒரு கஸ்டமருக்கு வந்து தெரியாது ஒரு சவுண்ட் சிக்னேச்சர் வந்து எப்படி வரணும், அவங்கள பொறுத்த வரைக்கும் அது எஃபிஷியண்ட்டாக இருக்கா, பவர் வருதா, அவங்க எப்படி கம்பேர் பண்ணுவாங்கன்னா பிராண்டடில் வந்து பவர் வந்து ரொம்ப லிமிட்டாக பண்ணுறாங்க, அட் த சேம் டைம் காஸ்ட்லியாகவும் இருக்குன்றத வரைக்கும் தான் பார்க்குறாங்க ஒட்டி. அதில் இத்தனை ப்ராடக்ட்ஸ் இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இவ்வளோ வேரியண்ட்ஸ் இருக்குது, எது நம்மளுக்கு செட் ஆகும்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு அப்ரோச் எடுத்தால் அது நம்மளுக்கு வாரண்ட்டியோடு வரும், அது பெரிய சேஃப்டி. நாளைக்கு இஷ்யூ ஆச்சுன்னா நம்ம வந்து வாரண்ட்டி வந்து கிளைம் பண்ணலாம், இல்லை ஆஃப்டர் சேல் சர்வீசஸ் வந்து நம்ம அது கிளைம் பண்ணலாம். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும்போது நம்ம வந்து இப்போதைக்கு ஒரு சேஃப் பெட் வந்து பிராண்டட் பவர் ஆம்ப்ளிஃபயர்ஸாக இருக்குன்றது என்னோட ஸ்ட்ராங்கான ஒரு ஒப்பீனியன். அண்ட் எங்ககிட்டையுமே வந்து நிறைய இண்டிவிஜுவல்ஸ் வந்து எங்களோட பவர் ஆம்பை நீங்கள் வந்து
ரிவ்யூ பண்ணுங்கள், அது வந்து நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் எங்களுக்கு வந்து அது எந்த நம்பிக்கையில் அது பண்ணுறதுன்றது எங்களுக்கு தெரியல. ஏன்னா பெரிய பெரிய கம்பெனிஸே வந்து என்ன சொல்கிறது, ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸ்க்கு அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. நிறைய கம்பெனிஸ் வந்து பேங்க்ரப்ட் ஆகி மூடிட்டே போயிட்டாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இண்டிவிஜுவல்ஸாக வந்து பண்ணும்போது நம்ம நாளைக்கு அவங்க வந்து ஃபீல்டு இருக்கிற வரைக்கும் ஓகே, ஃபீல்டு இல்லைன்னா யாரை போய் கேட்போம், நாங்கள் வந்து மாட்டிப்போம். ஸோ அந்த மாதிரி அவங்களுமே வந்து ஒரு ஹெரிட்டேஜை வந்து ஃபார்ம் பண்ணணும். அண்டு அவங்களும் வந்து எங்களுக்கு அஷ்யூரன்ஸ் கொடுத்தானா நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம். எதுவாக இருந்தாலும் நாங்கள் அது கஸ்டமருக்கு வந்து 100% யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அது எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, நாங்கள் பிராண்டட் தான் பண்ணுவோம், இப்படி தான் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நம்ம இந்தியன் ப்ராடக்ட்ஸும் எடுத்து பண்ணலாம். ஆனால் அது ப்ராப்பர் சேனலில் வரணும். நீங்கள் ஒரு ப்ராடக்டை வந்து அதுவும் கன்சூமர் எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்டை நீங்கள் டிசைன் பண்ணிங்கன்னா அந்த டிசைனை கவர்மெண்ட்டில் கொடுத்து நீங்கள் பேட்டன்ட் சப்போஸ் அதில் நீங்கள் ஒரு இனோவேட்டிவ் டிசைன் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னா சர்க்கியூட்ரிலேயோ இல்லை மற்ற விஷயத்துலையோ, இல்லை நீங்கள் வந்து ஒரு யூனிக் நீஷ் காம்பனன்ட் நீங்கள் வச்சு பண்ணுறீங்கன்னா அதுக்கான பேட்டன்ட்டை நீங்கள் வாங்கணும். அது உங்களுக்கு நீங்கள் மட்டும்தான் அது பண்ண முடியுன்ற ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணும். இப்போ பிராண்டட் கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா எமோட்டிவாக்குன்ட்டு ஒரு பேட்டன்ட் இருக்குது, அந்த சர்க்கியூட்ரி அவங்க மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இதில் மெரான்ஸில் வந்து ஹெச்டாம் சிஸ்டம் இருக்குது, அந்த சர்க்கியூட்ரி வந்து அவங்க மட்டும் தான் பண்ண முடியும். அது மாதிரி எதனா ஒரு இனோவேட்டிவாக நீங்கள் வந்து அந்தளவுக்கு நீங்கள் டெக்னிக்கலாக நீங்கள் ஒரு பவர் ஆம்பை நீங்கள் டிசைன் பண்ணும்போது அது நீங்கள் கவர்மெண்ட்டில் கொடுத்து நீங்கள் அதுக்கான சர்டிஃபிகேஷன்ஸை வாங்குங்க, ஐஎஸ்ஐ மார்க்கை முதல்ல வாங்க, சேஃப்டி சர்டிஃபிகேஷன்ஸை வாங்க. இது வந்து இந்த கன்சூமர் எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் ஒரு ரெசிடென்ஷியல் வீட்டில் ஒரு ஃபேமிலி யூஸ் பண்ணுறதுக்கு உகந்த ப்ராடக்ட் தான், அதில் ஷாக் எதுவும் அடிக்காது, குழந்தைங்க போய் டச் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுக்கான சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் ப்ரோட்டோகால்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், அதுக்கான சர்டிஃபிகேஷன்ஸ் வாங்குங்க. முக்கியமாக நீங்கள் என்ன கிளைம் பண்ணுறீங்களோ நீங்கள் உங்களோட டிசைனை கவர்மெண்ட்டில் கொடுத்து நாங்கள் இதுதான் அவுட்புட் வரும், இது வந்து நீங்கள் டெஸ்டிங் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி ஒரு தேர்ட் பார்ட்டி கம்பெனியில் கொடுத்து அதை டெஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து அதுக்கான சர்டிஃபிகேஷன் வாங்குங்க. யார் வந்து அதை டெஸ்ட் பண்ணாலுமே நீங்கள் கொடுத்துருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன் டேட்டா ஷீட்டில் இருக்கிறதும் டெஸ்ட் பண்ணி அவுட்புட் வரதும் சேமாக இருக்கிற மாதிரி நீங்கள் அப்படி டிசைன் பண்ணி அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் சேனலில் வந்தால் தான் அந்த பொருளை எடுத்து நம்ம விற்க முடியும். ஒவ்வொருத்தரும் டிசைன் பண்ணுற பவர் ஆம்ஸாக இருக்கட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் எனி கன்சூமர் எலக்ட்ரானிக்ஸாக இருக்கட்டும், நீங்கள் வந்து டூ இட் பை யுவர் செல்ஃப்னு சொல்லி நீங்களாக ஒரு பிராண்டு நீங்கள் உருவாக்கி நீங்கள் பண்ணுறீங்கன்னா அது யார் பண்ணுறாங்களோ என் ப்ராடக்ட் தான் வந்து உலகத்துலேயே தலை சிறந்த ப்ராடக்ட்னு அவங்கவுங்க மேனுஃபேக்சரர் சொல்ல தான் செய்வாங்க. பட் அது எல்லாருமே அதை சொல்லும்போது யாரை நம்புவோம்? ஸோ அது ஒன்று இருக்குது இல்லையா? ஸோ இது எல்லாமே பார்த்துட்டு தான் நம்ம வந்து ஒரு விஷயத்தில் இறங்கணும். சும்மா நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து சீப்பாக கிடைக்குதுன்றதுக்காக அது பெஸ்ட்டாக இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஒரு பவர் ஆம்ப்ளிஃபையர்லேயே, அதுவும் பிராண்டட் பவர் ஆம்ப்ளிஃபையர்லேயே இத்தனை வேரியன்ட்ஸ் இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான் இந்த டிஃப்ரென்ஷியல் ரெஃபரன்ஸுமே வந்து ஒரு பெரிய மலையோட ஒரு சின்ன பகுதி தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது ஒரு கடல் மாதிரி போய்கிட்டே இருக்கும். இன்னும் 20 லட்ச ரூபா 30 லட்ச ரூபா பவர் ஆம்ப்ளிஃபையர்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் கூட ரிவ்யூ பண்ணுவோம் நாங்கள் இந்த வருஷத்தில். அதெல்லாம் பக்கெட் லிஸ்ட்டில் வச்சுருக்கோம். பட் இது எல்லாருக்குமான ப்ராடக்டா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. இதெல்லாம் ஒரு எக்ஸாட்டிக் ப்ராடக்ட், இப்படியும் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்த டிஃபரன்ஷியல் ரெஃபரன்ஸ் டோபாலஜியில் ஒர்க் பண்ணுற இந்த பவர் ஆம்ப்ளிஃபையர்ஸ் பற்றியும் நீங்கள் நிறைய புரிஞ்சுக்கணும். அண்ட் இதில் வந்து உண்மையிலேயே உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். அண்ட் இது வந்து நீங்கள் ஹோம் தியேட்டரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து உங்கள் ஹோம் தியேட்டர் முன்னாடி எப்படி பாடிட்டு இருந்தது, எப்படி அந்த செப்பரேஷன் இருந்தது, அதுக்கப்புறம் எப்படி அந்த செப்பரேஷன் மாறிச்சு, சின்ன சின்ன எஃபெக்ட்ஸும் எவ்வளோ துல்லியமாக எவ்வளோ பவர்ஃபுல்லாக வருதுன்றதை நீங்கள் கண்கூடாக வந்து அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே வந்து இங்கே இருக்கிற மேனுஃபேக்சரர்ஸை வந்து டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்காக நான் சொல்லலை. பட் நீங்கள் ப்ராப்பர் சேனலாக வந்தீங்கன்னா எங்களுக்குமே வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இம்போர்ட் பண்ணும்போது அங்கே கிடைக்கிற ப்ரைஸிங் வேறு, அண்ட் அந்த ஃபாரின் ப்ராடக்ட்ஸ் இங்கே கிடைக்கும்போது அதோடய ப்ரைஸிங் வந்து டோட்டலாக வேறு. ஏன்னா நம்ம கவர்மெண்ட் வந்து இம்போர்ட்ஸை வந்து என்டர்டெயின் பண்ணலை, சப்போர்ட் பண்ண மாட்டேன்றாங்க. அண்ட் இம்போர்ட்ஸ் வந்து குறைக்கிறதுக்காக தான் இந்த டாக்ஸேஷன்லாம் வந்து பயங்கரமாக ரொம்ப ஜாஸ்தி டேக்ஸு. அங்கே 100 ரூபா கிடைக்குதுன்னா இங்கே 170 ரூபாய்க்கு கிடைக்கிது அதே ப்ராடக்ட். ஸோ 70 ரூபா கிட்ட நம்ம வந்து டேக்ஸ்லேயே கட்ட வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் எங்களோட மார்ஜின், டிஸ்ட்ரிபியூட்டரோட மார்ஜின் எல்லாமே சேர்ந்து அப்படியே ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் டபுள் ஆகிடுது.
அப்படி இருக்கும்போது இங்கே இந்தியன் ப்ராடக்ட் வந்து கிடச்சதுன்னா அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவாகவும் அண்ட் டெக்னிக்கலி ரிச்சாகவும் இருந்ததுன்னா அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி யூனிக்காக இருக்கணும். எந்த டெக்னாலஜி மற்ற கம்பெனியை வந்து காப்பி அடிச்சிருக்கக்கூடாது. இண்டிவிஜுவலாக அது வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக எங்களுக்கு வந்து அது ரொம்ப சந்தோஷமான, அதோட ஒரு பெரிய சந்தோஷம் வேறு எதுவுமே இருக்காது. ஏன்னா நாங்களுமே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறோம் காஸ்ட் எஃபெக்டிவாக ஹோம் தியேட்டர்ஸ் வந்து பில்ட் பண்ணுறதுக்கு. பட் இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் இருந்ததுன்னா அது எல்லாருக்குமே ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் வந்து பொறுமையாக இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் உங்களை விட்டு விடைபெற்று போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஆர் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களை நான் கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.